சங்கீதம் 15வது அதிகாரம் 1-5 வரை. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார்? கொஸ்டின் கேட்கிறாரு. யார்? நான் சொல்றேன், இந்த உடன்படிக்கை செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பர்வதத்தில் தங்குவார்கள். ஆமென். அதுக்கு தான் ஞானஸ்தானம். ஆமென், ஆமென். அப்ப யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்து அதன்படி நடக்கிறவன், உடுக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் போவான். ஆமென். யார் தேவனுடைய பர்வதத்தில் தங்குவான்? 2வது வசனத்தை வாசி. உத்தமமா, அதுக்கு தான் இந்த ஞானஸ்தானம். ஆமென். இதுவரைக்கும் நம்ம அப்பா வீட்டு பிள்ளையா இருந்தோம். அப்பா இங்க கூப்பிட்ட உடனே இருக்கு வேற வேலை, யாய் எப்படி யாய் இந்த அம்மா யாய் என்று கேட்கறது போல அல்ல. இது ஆண்டவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு அடுத்த பாக்கியத்துக்குள்ள செல்கிறோம், மணவாளன் என்று கூப்பிடக்கூடிய. ஆமே. அப்ப இந்த உடன்படிக்கை செய்ததும் அவருடைய ராஜ்யத்தில் போய் சேருவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போய் நமக்காக வைத்திருக்கிற வாசஸ்தலத்தில், அதை தேவனுடைய பர்வதத்தில் தங்க வைப்பார், வாசம் பண்ண வைப்பார். ஆமென். அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றா மட்டும் போதாது, இந்த வாக்குத்தத்தத்தின்படி உத்தமமாய் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது வசனத்தை வாசி. உத்தமமாய் நடந்து நீதின்னா என்னது? ஆமென். ஆண்டவருடைய கற்பனைகளை சொல்லி தந்தே, அதன் வசனத்தை சொல்லி தந்தே, வசனத்தை ஏற்று நடக்கிறதும் கர்த்தராகிய தேவனுடைய திருச்சபையின் ஒழுங்க ஏற்று நடக்கிறது தான் அவருடைய நீதியில ஒண்ணு. ஆமென். அப்ப யாரெல்லாம் உத்தமனாய் நடந்து, ஆமென், கர்த்தருடைய பார்வைக்கு உத்தமனாய் நடந்து, அதாவது நல்ல பிள்ளையா இருந்து, ஆண்டவருடைய பார்வைக்கு நல்ல பிள்ளையா இருந்து அவருடைய உடன்படிக்கையை ஏற்று நடக்கிறவன் எங்க போவான்? அதான் நீதியை நிறைவேற்றுகிறவன் அவருடைய எங்க தங்குவான்? பர்வதத்தில் தங்குவான். வாசி 3வது வசனம். மனசார சத்தியத்தை பேசுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்கூல்ல டான்ஸ் ஆடிட்டு, இல்லை ஸ்கூல்ல சண்டை பிடிச்சிட்டு, அம்மையிட்ட மறைச்சி, அப்பாட்ட மறைச்சி, பாஸ்டர்கிட்ட மறைச்சி, இல்லை புருஷன்ட்ட மறைச்சி, இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா எங்க போக முடியாது? சொல்லுங்க, எங்க போக முடியாது? யாருகிட்ட போக முடியாது? மணவாளன்ட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. மணவாளன்ட்ட போகலைங்க இன்னொரு ஆளுகிட்ட போகலாம், போகலாம போக முடியாதா? அது யாரு? சாத்தான், கள்ள சாத்தான். அவர்கிட்ட போகலாம். அவன்கிட்ட போனா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதோட கூடி என்ன செய்யும்? இடிஞ்சு போகும். ஆமென். அப்ப தேவனுடைய கூடாரத்தில் நம்ம போய் வாசம் பண்ணணும்னா உத்தமனா நடக்கணும், அதாவது உண்மை உள்ளவைகளா நடக்கணும். அதுக்கு அடுத்து என்னது? நீதியை நடப்பிக்கணும், மனசார சத்தியத்தை பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. மனசார என்னத்தை பேசணும்? சத்தியத்தை பேசணும். ஆமென். சத்தியத்தை பேசணும்னா எப்படி சத்தியத்தை பேசியது? ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. சத்தியத்தை பேசாம என்னால நடக்க முடியல. என்னால என்ன சொல்றது? என்னால ஏதோ ஒன்று நடக்க முடியலன்னு வச்சுங்களா. என்னால கள்ளு குடிச்சாம இருக்க முடியல. ஆமே. அப்ப நான் கள்ளு குடிச்சப்படாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லாம மறைக்கலாமா? மனசார என்ன செய்யணும்? சத்தியத்தை பேசணும். சத்தியத்தை பேசக்கு நான் ஆயத்தமாகணும். ஆமே. நான் எப்படி இருக்கணும்? உத்தமனா இருக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனசார ஆண்டவருடைய வசனத்தை
வசனத்தின்படி என்ன செய்யணும்? பேசணும். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எதையுமே மறைத்து வைக்க கூடாது. ஆமென், ஹalleluya. அப்ப அதை நம்ம நடத்த முடியலைங்க, நம்ம அதை செய்ய முடியலைங்க, நம்ம சத்தியத்தை பேசுவதற்கு அர்ஹதை அத்தவர்கள் என்று அர்த்தம். ஆமென். அப்ப மனசார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அப்படிதானே? மூணு முடிஞ்சில்ல? 2 முடிஞ்சா? சரி, 3 வாசி. அவன் தன் நாவினால் புறங்கூறாமல். இது ஒரு பெரிய சோக்கேடு. ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு சோக்கேடு, பெரிய ஒரு சோக்கேடு, பெரிய ஒரு சோக்கேடுனா பெரிய ஒரு சோக்கேடு. இந்த இதுக்கு மருந்து எங்க கிடைச்சாது? ஒரே ஒரு இடத்துல கிடைக்கும். இது ஏற்ற கிடைக்கும். சாத்தாண்ட மட்டும்தான் கிடைச்சான். புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா ஒரு ஆள் இல்லாத சமயத்தில் அவியலை குறித்து நன்மையை பேசணுமே தவிர அவியலை குறித்து எந்த விதத்திலும் தீமையை பேசப்படாது. ஆமென், ஹalleluya. அத அவியலை குறித்து உள்ளதையும் இல்லாததையும் பொல்லாததையும் கில்லாததையும் என்ன செய்யப்படாது? பேசப்படாது. ஸ்கூல்ல ஜீவன் தெரியுமா? ஒரு பைலுக்கு மேல கோபம் வந்துட்டோன்னா, லேய் இந்த பைலுக்கு அந்த பெண்ணுக்கும் என்னதோ இருக்கு கேட்டியா குடுக்குடா பேசணும் சொல்லி உண்டாக்கி போடுவேன் தெரியுமா? அதே மாதிரி டீச்சருக்கு மேல கோபம் உண்டுன்னா அந்த டீச்சர் அந்த வாத்தியார்கிட்ட குடுக்குடா பேசிட்டே இருக்கு, என்னதோ அவங்களுக்குள்ள சந்தி. ஆமென். டீச்சரும் வாத்தியாரும் 1008 ப்ராப்ளம் இருக்கிறத பேசுவேன். இதுதான் புறங்கூறுதல். ஆமென், ஹalleluya. இல்லாததை சொல்லுகிறது, இருக்கிறது போல சொல்லுகிறது. அதனால மனசார சத்தியத்தை பேசணும், மனசார சத்தியத்தை பேசணும். கர்த்தருக்கு உத்தமனா இருக்கணும், கர்த்தருடைய நீதியை நடப்பிக்கணும். அப்பதான் எங்க போக முடியும்? மணவாளனுக்கிட்ட போக முடியும். ஹalleluya. சரி, 3வது வசனத்தை வாசி. தன் தோழனுக்கு. அதுதான் தோழன் யாரு? ஆண்டவருடைய சமூகத்துல கூட பந்தி போடுகிற, பந்தியில கை போடுகிற தோழன், சகோதரன். ஆமென். அவனுக்கு என்ன செய்யப்படாதான்? தீங்கு செய்யப்படாதான். என்ன செய்யப்படாது? தீங்கு செய்யப்படாது. தோழனுக்கு என்ன செய்யப்படாது? என்ன செய்யப்படாது? தீங்கு செய்யப்படாது. ஆமென். அப்ப நம்ம கரெக்டா இருந்தா தோழன் தீங்கு செஞ்சா கூட நம்ம எப்படிதான் இருப்போம்? ரைட்டா இருப்போம். ஆமென். அம்மா இல்லைங்க அப்பா எங்களை என்ன திட்டி போட்டாரு, இல்லை என்ன யாசி போட்டாருன்னு யாராவது நம்ம சொன்னாலும் நம்ம அப்பா அம்மாவை புரிஞ்சு வச்சிருந்தா, எங்க அப்பா அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். ஆமென், ஆமென். அப்ப ஒரு அப்பாவை பற்றி இல்லை ஒரு அம்மாவை பற்றி யாராவது சொல்லி தந்தா நம்ம ரைட்டா இருந்தவங்க, எனக்கு தெரியும், எனக்கு அப்பாவும் அம்மாவும் என்ன 20 வயசு 18 வயசு 15 வயசு வரை வளர்த்திருக்காங்க, அவங்கள எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போன்னு சொல்லலாம். ஆமே. இதே போல கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிற உங்க ஒரு ஆவிக்குரிய தகப்பனை பற்றி உங்கள்கிட்ட யாராவது சொன்னா நீங்க என்ன செய்யணும்? அப்படியா என்ன சொன்னாரா கேட்கப்படாது. ஆமே. எங்க பாஸ்டர் பற்றி எங்களுக்கு தெரியும், என்ன திட்டுவார், என்ன ஏசுவார், எனக்கு என்ன சிநேகிப்பார், என்ன அரவணைப்பார், அது அவருக்குள்ள சுபாவம் தான், நீ மூடிட்டு போன்னு சொல்லணும். ஆமேன். வாசி. இதான் நம்ம தோழனுக்கு அயலன் தான் தோழன். யாருக்குமே நிந்தையான பேச்சை என்ன செய்யப்படாது? எடுக்கப்படாது. ஆமேன், ஹalleluya. எந்த விதத்திலையும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீங்கு செய்யாம. 4வது வசனத்தை வாசி. 4வது வசனம். ஆகாதவன் தீர்ப்பாவன் இதுல வந்து பாருங்க, ஆணையிட்டது. இப்ப நம்ம ஆணையிட்டு குடிக்கமா இல்லையா? ஆணையிட்டு குடிக்கமா இல்லையா? கேளுங்க, ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்கு? சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு. நீ ஆணையிட்டு கொடுத்துல, சத்தியம் பண்ணி கொடுத்ததுல நஷ்டம் வந்தால், அதனால உன் வேலை நஷ்டமானாலும், டீச்சர் வேலை இல்லாம போனாலும், ஆபீஸ் வேலை இல்லாம போனாலும், அதுக்காக எத்தனை பணம் நஷ்டம் வந்தாலும், அதுக்காக என்ன வந்தாலும் என்ன செய்யப்படாது? ஆணையிட்டு கொடுத்ததுல என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும், உறுதியா. ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கூடாரத்தில் போய் தங்குகிறது நீ ஆண்டவருக்கு ஆணையிட்டு கொடுத்ததுல என்ன நஷ்டம் வந்தாலும்
என்ன உபத்திரம் வந்தாலும் வழி விலகி போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. வழி விலகி போகக்கூடாது. எத்தனாவது வசனம் முடிஞ்சு? 5. ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஞானஸ்தானம் என்றால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது ஞானஸ்தானம். ஆமென். பரலோகத்துக்கு போறதெல்லாம் இன்னும் இருக்கு. உத்தமனா நடந்து ஜென்ம சுபாவம் செத்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது? பரலோகத்துக்கு போறது. ஆமென். அதுக்கு முன்ன போக்கு ஆசைப்படாதுங்க. இன்னும் பிள்ளை குட்டியெல்லாம் பெற வேண்டிய இருக்குது. இன்னும் பெண்ணெல்லாம் கட்ட வேண்டிய இருக்கு. அதுக்கப்புறம் போக்கு ஆசைப்படலாம். சரியா? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது தான் ஞானஸ்தானம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் நாம் அவரோடு மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எழுதுங்க, எழுதிட்டு வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 முதல் 13 வரை. 6, 3 முதல் 13 வரை. ரோமர் 6, 3, 13 வரை. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? புரிஞ்சுதா உங்களுக்கு? அவருடைய மரணத்துக்குள்ளாக, அதாவது பாவத்துக்கு, நம்முடைய பாவத்துக்கு ஆண்டவர் மரித்தது போல நம்முடைய பாவத்துக்கு நம்ம மரித்து, அத ஜென்ம சுபாவம் செத்து மறுபடி பிறக்கிறது தான் ஞானஸ்தானம். ஆமென். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு மாறி, ஆண்டவருடைய வழியை விட்டு மாறி அப்படி இப்படி இருந்தா என்ன வருமா? உங்க அங்களுக்கு கேன்சர் வந்த மாதிரி உங்களுக்கு வரலாம். அப்ப உண்மையா ஆண்டவருக்கு உடன்படிக்கை செய்தா, அதன்படி நம்ம நடக்காவிட்டா பாடு வரும். உங்க அங்களுக்கு என்ன வந்தது? கேன்சர் வந்தது. அப்ப ஆண்டவருடைய உடன்படிக்கை கீழ்ப்படியாம தாறுமாறா போனா கேன்சர் வரலாமா வராதா? வரக்கூடும். ஆமே, வரக்கூடும். வரேன்னு சொல்லிக்க முடியாது, வரக்கூடும். ஆமே. அதாவது எனக்கு கேன்சர் வந்து இதே போல பெரிய உபத்திரம் என்ன செய்யும்? வரலாம். ஆண்டவருடைய உடன்படிக்கையை தாறுமாறா யார் நடந்தாலும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? ஞானஸ்தானம் என்னன்னா, எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து பூமியின் இருதயத்தில் இருந்து ஒரு தடவை மரித்தாரு, பூமியின் இருதயத்தில் இருந்தாரு, அப்படியே நினைஞ்சாரு, உயிர் தெழுந்தார். அதே போல நம்ம பாவத்துக்கு செத்து ஜென்ம சுபாவம் செத்து பாவத்துக்கு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமா இந்த தண்ணியில முங்கி புதிய பிறவியா புது ஜீவனோட ஜென்ம சுபாவத்தை செத்து பழைய சுபாவத்தை எல்லாம் விட்டு முறைச்சு பார்க்கறது, முறுமுறுக்கிறது, அருவறுக்கிறது, அப்பாய்க்கு கீழ்ப்படியாத்தது, அம்மாவுக்கு கீழ்ப்படியாத்தது, டீச்சருக்கு கீழ்ப்படியாத்தது, புருஷமாருக்கு கீழ்ப்படியாத்தது, இல்லை இந்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாத்தது, இப்படிப்பட்டதை எல்லாம் விட்டு ஜென்ம சுபாவம் செத்து புதிய ஜீவனோட தண்ணிக்குள்ள எழும்பி வாரது தான் ஞானஸ்தானம். ஆமே. இல்லாட்டா நம்ம எங்க ஆத்துல குளிச்சிருக்கோம், குளத்துல குளிச்சிருக்கோம், கடல்ல குளிச்சிருக்கோம், அதெல்லாம் ஞானஸ்தானம் ஆகுமா? ஆகாது. பாவத்துக்கு செத்து, அதாவது ஜென்ம சுபாவ செத்து நீதிக்கு பிழைக்கிறதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்தானம். ஆமென். எத்தனாவது வசனம் வரை வாசித்தோம்? 4 வாசி.
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அதுதான் நான் இப்ப சொல்லி தந்தேன். அடுத்த வசனத்தை வாசி. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலிலும் அப்ப பாவத்துக்கு மரிச்ச நாடியில கை கொடுக்காத, பாவத்துக்கு மரிச்ச நாம், பாவத்துக்கு காலேஜமையா போட்டுரு, பாவத்துக்கு மரிச்ச நாம் அவர் உயிரோடு எழுந்தது போல அவர் நம்முடைய பாவத்துக்காக மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தது போல நாமும் ஒரு நாள் உயிர்த்து எழுவோம், புதிய ஜீவனாய் இருப்போம். நமக்கு சரீர மரணம் தானே தவிர ஆத்ம மரணம் இல்லை. அதற்காக தான் ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, பொருள் சம்பாதிப்பதற்காக அல்ல. அதெல்லாம் ஆண்டவர் இயற்கையாக தந்து கொண்டு இருப்பார், அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செயல்பட்டு கொண்டே இருப்பார். பட் நம்ம ஜீவன் தப்பித்துக் கொள்வதற்காக தான் அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்மையும் பாவத்துக்கு செத்தவர்களாக புதிய ஜீவனை பெற்று ஜீவனை தப்பித்துக் கொள்வதற்காக எடுக்கிறது தான் மூழ்கி ஞானஸ்தானம். ஆமென். யாருக்கெல்லாம் புரியுதில்ல? அப்ப மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. செய்தா அது பெரிய உபத்திரவம், பெரிய பாவம். உடன்படிக்கை பண்ணாம இருந்துட்டு பாவம் செய்தா அப்படியே கூடுதல் ஒன்றும் தண்டிக்க மாட்டாது. ஏன்னா நம்முடைய புருஷன் எல்லாரும் மணவாளன் இல்லை. ஏதோ ஒரு முறையில் அப்பான்னு கூப்பிட்டோம், இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டு இருப்போம். அவர் பார்ப்பாரு, இந்த பய சொன்னா கேட்க மாட்டான். எப்படி? மணவாளன் அப்படி செய்ய மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப மணவாளனுக்கு விரோதமாய் நாம் ஈடுபட்டால், மணவாட்டியாகிய நாம் அவருடைய சொல்லின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நம்ம நடை உடை பாவனைகளை சரி செய்யாவிட்டால் அந்தோ பரிதாபம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? நம்முடைய ஜென்ம சுபாவம் செத்து அவருடைய புதிய ஜீவனை பெற்று நீதிக்கு பிழைக்கும்படி, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் புதிய ஜீவனாய் உடையவராய் இருக்கும்படியாக தான் நாம் இந்த பாவத்துக்கு மரிக்கிறதுக்கு அடையாளமாகிய இந்த மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் நிச்சயமா பரலோகம் செல்ல முடியாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் புது ஜீவனை பெற முடியாது. ஆண்டவருடைய சாயல் இருக்கிற ஒன்னையும் என்னையோ காக்கை தன் குஞ்சுகளை போஷிக்கிறது போல அவருடைய சாயல் இருக்கிற ஒன்னையும் என்னையோ நடத்திப்பார், வியாதியை சுஸ்தமாக்குவார், சுகம் தருவார், பாடுகளை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், வேலையை தருவார், பொருளை தருவார், பணத்தை தருவார். நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கருகரன்னு இருக்கிய காக்க குஞ்சிய கருகரன்னு இருக்குன்னு கொத்தி தள்ளுமா? தள்ளாது. அதே போல அவருடைய சாயல இருக்கிய நம்மள ஆண்டவராகிய தேவன் கொத்தி கொலைச்சு தள்ளுவாரா? போசித்துட்டே இருப்பார். ஆனா அவரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நாம் போய் சேர முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 13 வாசித்து முடி. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம், பாவத்துக்காக எந்த வேலையும் செய்யாம பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நாம் நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆகையால் கிறிஸ்துவனுடைய கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆட்கொள்வதில்லை. அவர் மரித்து பாவத்துக்கென்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது என்று தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்.
அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதான உங்கள் சரீரத்தில் பாவம் அருளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் அதுல இருக்கு. ஆமென். அப்ப ஞானஸ்தானம் என்னத்துக்கு எடுக்கிறோம்? முத படி அல்ல, பரலோகத்துக்கு போக்கு. ஆமென். அதுக்கு தான் அவர் என்ன செய்யாரு? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. ஆமென், ஆமென். இந்த ஞானஸ்தானம் எடுக்காம 100க்கு 100 சொல்றேன், 100க்கு 100 சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கம்பா ஜென்ம சுபாவம் என்ன செய்யணும்? செத்து இருக்கணும். ஜென்ம சுபாவம் செத்து, அதாவது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் நம்ம விட்டு கடந்து புதிய சிருஷ்டியா புதிய ஜீவனை உடையவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனாலும் அப்பப்போ ஜென்ம சுபாவம் வரும், அதை நம்ம தட்டி என்ன செஞ்சிடணும்? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஆத்தும ஆதாயம் செய்கிற ஒருவரால் தண்ணீரில் மூழ்கி எழுப்பப்படுதல் திருமுழுக்கு ஆகும். ஆமென். எப்படி? ஆத்தும ஆதாயம் செய்யாத ஒருவன் நமக்கு நம்ம ஞானஸ்தானம் என்ன செய்யப்படாது? கொடுக்கவும் கூடாது, நம்ம எடுக்கவும் கூடாது. ஆமென். ஆத்தும ஆதாயம் அறுவடை செய்கிற ஒருவனுடைய கையிலிருந்து தான் என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆமென். அதுதான் திருமுழுக்கு என்று பெயர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை கூட வாசி. கொலோசியர் 2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. வேகம் வேகம். கொலோசியர் 2வது அதிகாரம் 11 முதல் 15 வரை. கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைகிறதுனால் கையாத செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலில் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப ஞானஸ்தானம் எடுத்தா அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர் தெழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்சம் விருத்த சேதனம் இல்லாமையினாலேயோ மரித்தவர்களாக இருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து போட்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் நம்ம என்னத்துக்கு எடுக்கிறோம்?
பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. நீதிக்கு பிழைக்கிறதுன்னா ஆண்டவராகிய தேவன் நமக்காக நம்முடைய பாவத்துக்காக மரித்து அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தது போல நாமும் புதிய ஜீவனை பெற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய கூடாரத்தில் அவருடைய ராஜ்யத்தில் போய் தங்குவதற்காக. மத்தேயு 28:19-20. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. எப்படி நம்ம ஆத்தும ஆதாயம் என்ன செய்யணுமா? வாசி அந்த ஒரு வசனத்தையும் 28 வாசி, 19 வாசி, 28-19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், அப்ப ஞானஸ்தானம் என்னத்துக்கு எடுக்கிறோம்? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி அல்ல, பிராமணே நாடம் வைஷ்ணவி அப்படி பார்க்கல, சகல ஜனங்களுக்கும் சாதிகளுக்கும் சீசராக்கி. என்ன செய்யணுமா? சீசராக்கணுமா. ஐசோல என்ன செய்யணும் தெரியுமா? ஞானஸ்தானம் எடுக்கணும். இங்கே நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஆளை கொண்டு வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வரணும். ஆமென். என்ன செய்யணும்? இதுதான் ஒழுங்கு. ஆமென். ஹல்லேலூயா. 19-20 வாசி. உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும். ஆமென். கட்டளையிட்ட யாவும் ஒன்னு கூட மறைச்சு வச்சப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கொண்டு அதை நடக்க முடியலைங்க. ஆண்டவர் தர தண்டனை நம்ம ரகசியமா என்ன செய்யணும்? வேண்டி முதுகுல கட்டி வச்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு தண்டனை வரும், நமக்கு உபத்திரம் வரும் நினைஞ்சிடப்படாது, சொல்லாம இருக்கு. அவர் நமக்கு கட்டளையிட்ட அத்தனையும். ஆமே. நம்ம தகுதி இல்லைங்கி நம்ம முதுகுல பாலை வச்சு கட்டிட வேண்டியதான். ஆமேன். பாலை 1-2 அடி கிடைச்சோம், பாலையில பட்ட புறவுக்குள்ள கொஞ்சம் போல கிடைச்சோம், அது கொஞ்சம் வேண்டணும். ஆனாலும் ஆண்டவருக்காக ஆயத்திராத ஓடுகிற பிள்ளைகளை அவர் கூடுதல் தனி சின்ன பனிஷ்மெண்ட் தந்து நினைச்சுவாரு, உணர்த்திடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கட்டளையிட்ட யாவை என்ன செய்யணும்? அவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கணும். அப்ப ஞானஸ்தானம் என்னத்துக்கு அடிக்கும்? சொல்லுங்களேன். ஆத்தும ஆதாயம் செய்ய. ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு வீலண்டு தின்னிட்டு அம்மாட்ட சண்டை பிடிச்சிட்டு, அப்பாட்ட சண்டை பிடிச்சிட்டு, புருஷன்ட்ட சண்டை பிடிச்சிட்டு, மனைவிட்ட சண்டை பிடிச்சிட்டு அப்படி தின்னு கொளுத்துட்டு இருக்க அல்ல. ஞானஸ்தானம் என்னத்துக்கு அடிக்கணுமா? ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆத்தும ஆதாயம் செய்யாம இந்த பன்னிய ரொட்டியும் தின்னி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆத்தும ஆதாயம் செய்யாதவங்க இந்த தின்னி அப்பமும் ரசமும் என்னது? பிரயோஜனமே இல்லை. ஞானஸ்தானம் என்னத்துக்கு அடிக்கிறோம்? கடையாந்தரமும் போய் சகல ஜாதிகளுக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருநாமத்தினால ஞானஸ்தானத்தை கொடுத்து கர்த்தர் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு சொல்லணும், கட்டளையிடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம். ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நீதியை நிறைவேற்றுதல். பாருங்க, ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவம் முதல்ல என்னது? தேவ நீதியை நிறைவேற்றணும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11 முதல் வாசி. மனம் திரும்புதலுக்கென்று ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் கொடுப்பார். 11-16 வரை.
ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அப்ப இயேசு சொல்லியாரு யோவான் ஸ்நானன்ட்ட, முதல்ல தேவ நீதியை நிறைவேற்ற இடம் கொடு. அப்ப ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் ஒன்று என்னது? தேவ நீதியை நிறைவேற்றுகிறது. ஹalleluya, ஹalleluya. 2, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள. கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம தப்பித்து. ஞானஸ்தானம் என்னது? ஒன்று தேவ நீதியை நிறைவேற்றுகிறது. 2வது சொல்லு, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிறது. ஹalleluya. வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 5-2 வாசி பார்ப்போம். அப்பொழுது நகரத்தாரும் அனைவரும் அடுத்து யாவரும் அவரிடத்தில் போய் அறிக்கையிட்டு பெற்றார்கள். பரிசேயரிலும் அநேகர் பெரும்படி கண்டு விரியன் பாம்பின் குட்டிகளே. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது என்னது? ஆண்டவர்கிட்ட வருகிற கோபத்தை தப்பித்துக் கொள்ளுகிறது. ஹalleluya. 5லிருந்து அந்த 3வது அதிகாரம் 5லிருந்து 10 வரை வாசிக்கும்போ அதுல இருக்கு. 3லிருந்து 10 வரை வாசிக்கும்போ வரும் கோபத்துக்கு அப்ப என்னத்துக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுகிறது. ஹalleluya, ஹalleluya. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. ஆமென். 3வது, தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறது. ஆமென், ஹalleluya. மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுதல். ஆமென். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றா தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறது. தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறது. ஆமென் சொல்லலாமே. ஹalleluya, தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறது. ஹalleluya. அப்ப தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிடுகிறது அர்த்தம் புரிஞ்சுதா? வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29. லூக்கா 7:29. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று அறிக்கையிடு. அப்ப ஞானஸ்தானம் பெறுகிறது ஒண்ணு என்ன? அவரு நம்முடைய பாவத்துக்காக மரிச்சாரு. அவர் செய்த பாவத்துக்காக அல்ல, அவர் நீதிபரர். ஆமென். அவர் யாரு? நீதிபரர் என்று அறிக்கையிடு. அப்ப இயேசுவை பாவம் இல்லாதவர் என்று பரிசுத்தர் என்று அறிக்கையிட்டாலே நமக்கு நன்மை வரும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 12-16 வரை. காரியங்களை சொல்லியும், நல்லா புரிஞ்சுலுங்க, இந்த பூமிக்குரிய காரியத்தை, இந்த உலகத்திலேயே இந்த காரியத்தை சொல்லி நீங்க விசுவாசிக்கலைங்க, உங்களை போல பரிதவிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டணும். ஆமே. வாசி. 16 வரை. இறங்கினவரும் இருக்கிறவருமாயின மனுஷகுமாரனை அல்லாமல் ஒருவனும் இல்லை. அப்பா அவர் நமக்கு அதாவது குற்றமற்றவர், அவர் பரிகாரர் என்று நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடுகிறது நிமித்தம் நாம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், அதாவது மனம் திரும்பி பெற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம். ஆமென். மார்க் 16:16 வாசி. விசுவாசம் உள்ளவனாகி, ஞானஸ்தானம் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படும், மற்றவன். ஆமென். யாரெல்லாம் விசுவாசித்தா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹalleluya, ஹalleluya.
மனசார விசுவாசித்தீங்களா ரட்சிக்கப்படுவீங்க. விசுவாசிக்காம ஞானஸ்தானம் எடுத்தா, விசுவாசிக்காம தேவனுடைய ராஜ்யத்தை பந்தியில கை போட்டா அக்கினி தீர்ப்பு உண்டு, தண்டிக்கப்படுவோம். ஆமே. 16 ஒரு கவுட வாசி. அதான் மனம் திரும்பி ஸ்நானம் எடுக்கணும். இயேசு நீதிபரர், அவர் பரிகாரி, அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யாதவர், அவர் நல்லவர் என்று விசுவாசித்து, அதனால நம்ம இனி பாவம் செய்யாம இருக்கக்கு தான் என்ன செய்யும்? ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தா ஆண்டவரை நம்ம மறந்தளிக்கிறோம் என்ற அர்த்தம். அவரை குற்றவாளியாக சாட்டுகிறோம் என்று, குற்றவாளி ஆக்குறோம் என்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனையை பெறுதல். மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் என்னது? தேவனுடைய ஆலோசனையை பெறுதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனம். 7:30-31. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமாய் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி. 31 வாசி. பெண்ணும் கர்த்தர் சொன்னது, யாருக்கு ஒப்பிடுவேன், யாருக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்றார். பாருங்க, நல்லா புரிஞ்சுலுங்க. 30 வாசி இருக்கா? 30. பரிசேயரும் சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் கேடு உண்டாக. அப்ப இந்த ஆலோசனையை நீங்க தள்ளிட்டு ஞானஸ்தானம் வேண்டாம், ராபோஜன பந்தியில இருக்க முடியாது, அப்போ கஷ்டம்னு தள்ளுனா தேவனுடைய ஆலோசனையை புறந்தள்ளுகிறது நிமித்தம் என்ன வருமா? ஆக்கினியத்தை, கேடு வருமா? ஆமென். அப்ப தேவனுடைய ஆலோசனையே நம்ம பெறுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20:26-27. அப்போஸ்தலர் 20:26-27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு பாருங்க, 3-6 பேரையும் நான் சாட்சியாக நிறுத்தியேன். ஆண்டவர் எனக்கு சொல்லி தந்தது அத்தனை என்ன செய்ய சொல்லிதாரேன். ஆமென். அப்ப ஆண்டவருடைய ஆலோசனை அத்தனை ஆலோசனை முடிஞ்ச அளவு உங்களுக்கு சொல்லி தந்தனா தரலையா? சாட்சி தானே, சொல்லாம ஒன்றும் விடல இல்ல. அப்ப தேவனுடைய ஆலோசனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறது நிமித்தம் அநேக ஆலோசனையை நம்ம என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ள. 5வது, தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டால், தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டால் கேடு உண்டாகும். அதே லூக்கா 7:30-31. இது இந்த ஞானஸ்தானத்தினுடைய முக்கியத்துவம் ஒன்று, அது தேவனுடைய கட்டளை. ஆமென். தேவனுடைய கட்டளை. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 36 வாசி 43 வரை. ஆகையினால் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் என்றும் ஆண்டவர் என்றும் ஹல்லேலூயா. நிச்சயமா என்னது? அறிய கடனுமா. ஆமென். 7, கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல். ஞானஸ்தானத்தின் தன்மை என்ன? 8வது பாயிண்ட், இயேசுவை தரித்து கொள்ளுகிறது. வாசிங்க பாப்போம். 7வது பாயிண்ட், கலாத்தியர் 2:16-20. கலாத்தியர் 2:16-20. படுவதில்லை. கலாத்தியர் 2:16
ஆ ஆ ஆ ஒரு கூட வாசி 2வது அதிகாரம் 16-20 வரை. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே, கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே. நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானத்தின் மூலமாக இயேசு நமக்குள்ள தரிச்சிருக்கிறார். ஆமேன் சொல்லலாமே, ஆமேன் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 8 நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போன்று, நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது போன்று காக்கப்படுவதற்காக ஒப்பான நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்தானம் என்னது? நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் காக்கப்பட்டது போல நல் மனசாட்சியின் உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 22-25. 1 பேதுரு 2:20-25. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருந்தால் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களை மாதிரியே வச்சிட்டு போனார். அவர் பாவம் செய்யவில்லை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய சரீரத்திலே பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்து அவருடைய தளம்பினால் குணமாகினீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பனும் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. 9 ஆவியினாலும் ஜலத்தினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய அரசுக்குள் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. வாசிங்க யோவான் 3:5. பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் புறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யோவான் 3:3 வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. அப்போ அதாவது ஜென்ம சுபாவம் செத்து மூலிகை ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 9-16 வரை. வேகமாக மார்க் 16 9-16 வரை. வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகலேனா மரியாளும் முதல் தரிசனமானார். மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும்
அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாகி தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 ஒருவரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த நம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் உயிரோடு எழுந்திருந்தார், இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்கிற செய்தியை கேட்ட ஜனங்கள் விசுவாசிக்காததுனால என்ன செஞ்சார்? கடிந்து கொண்டாராம். ஆமென். அப்போ இன்னைக்கு ஞானஸ்தானத்தை பற்றி, நம்முடைய வாழ்க்கை பற்றி, நம்முடைய வாழ்வை பற்றி சொல்லி தந்த இந்த வார்த்தையை விசுவாசிக்காத அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன செய்வாரா? நான் சொன்னதில்லை, விசுவாசிக்கிறீங்களா? அதன்படி நடிப்பே இல்லை. நடக்கலைங்க என்ன வரும்? நடக்கலைங்க என்ன வரும்? கேடு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க 16வது வசனம் நம்ம ஒருக்க வாசித்தது தான் வாசிக்கிறோம் பாருங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்ப இயேசு மரித்தோரிருந்து உயிர்த்தெழுந்தார். அவர் இன்று பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய தளம்புகளால் நமக்கு சுகம் தந்திருக்கிறார். அவருடைய நாமத்தினால நமக்கு விடுதலை கிடைக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்பு அடைவான். அப்ப விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தா என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசத்தோட ஞானஸ்தானம் எடுங்கள், ரட்சிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5:26. நாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், அந்த மூலிகை ஞானஸ்தானம் எங்க இருக்குன்னு கேட்களுக்கு இது ஒரு அடையாளம், குறிச்சு வச்சுடுங்க. எபேசியர் 5:26. இதுக்கு வேற ஒரு இடத்துல இருக்கு. எங்கது? யோவான் 13:8 நினைக்கிறேன். யோவான் 13:8 நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். யோவான் 5 வாசிங்க. இது எபேசியர் 5 வாசிங்க. 26. நாம் அதை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும், வாசி 27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. 22, 23 வாசியங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, எத்தனாவது வசனம்? எபேசியர் 5:22. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவார்.